ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மேத்தமேட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேத்தமேட்டிக்ஸில் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச டாபிக் HCF. இது என்ன நம்பர் பண்ண போகிறோம்னா 10, 18 அப்புறம் 16. இது HCFனா ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ 10 இருக்கா, நம்ம 2 டேபிள்ஸ்லேருந்து எடுப்போம். இதில் ஒன்லி ப்ரைம் ஃபேக்டரேஷன் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ப்ரைம் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, அதோட டேபிள்ஸில் மட்டும்தான் வரும், அப்புறம் 1 டேபிள்ஸில் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10 5 டேபிள்ஸில் வரும், 2 டேபிள்ஸில் வரும். 5 ஒரு ப்ரைம் ஃபேக்டர், 2 ஒரு ப்ரைம் ஃபேக்டர். ஸோ 2 × 5 10. இப்போ 18 வச்சுக்குவோம். 18 ஒரு ப்ரைம் ஃபேக்டர் இல்லை. ஸோ நம்ம 2 டேபிள்ஸில் 2 × 9 18 வருதா. 2 ஒரு ப்ரைம் ஃபேக்டரேஷன், 9 ஒரு ப்ரைம் ஃபேக்டரேஷன், அவ்வளோதான். 16க்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 8 2 16. ஸோ 2 × 2 × 2 × 2 2 2s are 4. 4 2s are 8. இது பார்த்தீங்கன்னா 8. அதுலேருந்து ஒரு 2 எடுத்திங்கன்னா 8 2s are 16. ஸோ இது இப்போ நம்ம HCF எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது 16 தான் இதோட இதுதான் அதோட ஆன்சர். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ எந்தெந்த நம்பர்லாம் மேட்சிங் பண்ண முடியுமோ அதை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 3 நம்பரும் மேட்ச் ஆகுதா, பாக்கி எதுவுமே மேட்ச் ஆகலை பாருங்க. மேட்ச் பண்ணும்போது ஒரு கண்டிஷன், இந்த 3 டேபிள்ஸ்லையும் சேமாக இருக்கணும். இதேமாரிலாம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. ஸோ 2 × 2 × 2 = 8 is the HCF. பார்த்தீங்களா, இது மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட்ஸ்லாம் ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். இது மாதிரி நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இன்னும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எல்சிஎம்மும் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. நாங்கள் இதே மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் கண்டென்ட் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரிவ்யூ கூட பண்ணுறேன். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.